எங்கள் போண்டாவுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகா சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன். உருளைக்கிழங்கு வலிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போதே இதில் மஞ்சள்தூள் எடுத்துருக்கேன், கரம் மசாலா, மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட போகிறேன். வெங்காயம் உப்புலாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வெங்காயம் வதங்கி வருது. வெங்காயம் வதங்கினது நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் போடலாம். வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டு இதோட கிண்டுறேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். கடல மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன். இவ்வளோக்கான அரிசி மாவு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு கரைச்சிக்க வேண்டியது. மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இந்த கடல மாவில். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த உருண்டையை மாரி உருட்டி வச்சுக்கிங்க. இப்போ நினச்சி இப்போ எண்ணெயில் போட போகிறேன். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள்.